வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. இஸ்லாமிய நாடான கஜகஸ்தானில் பொது இடங்களில் ஹிஜாப் அணிய தடை விதிப்பு. முகத்தை மறைத்துவிட்டு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை. 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்களுக்கு இன்று முதல் எரிபொருள் விற்பனை செய்ய தடை. கோவை வளர்பிறை சஷ்டி குடும்பத்தின் சார்பாக தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்கிய பொழுது மாமன்ற உறுப்பினர் எஸ். பாக்யம் தனபால், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் சார்பாக மாநகர மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். தனபால் மற்றும் வளர்பிறை சஷ்டி குடும்பத்தின் நிர்வாகிகள் இருந்தனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் யுனைடெட் கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக கட்டப்பட்டுள்ள 2 தளங்கள் கொண்ட கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சிகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர். ராஜேந்திரன் மற்றும் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். KMDK கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் மனோகரன் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு ஒன்றியம் இறையமங்கலம் ஊராட்சி நைனாம்பாளையம் மாரியம்மன் கோவில் திடலில் அப்பகுதி ஊர் பொதுமக்களை KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். கோவை 54வது வார்டு பகுதியில் சிறப்பாக தூய்மை பணி செய்த தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பித்து பரிசு பொருள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாமன்ற உறுப்பினர் எஸ். பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி தேவனாங்குறிச்சி பகுதியைச் சார்ந்த கனகராஜ் அவர்கள் செவித்திறன் கருவி வேண்டி ER ஈஸ்வரன் MLA அவர்களிடம் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக செவித்திறன் கருவி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் செவித்திறன் கருவி கனகராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் யுனைடெட் கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பாக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள 2 தளங்கள் கொண்ட கட்டிடத்தை ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் பார்வையிட்டார். காசாவில் கடற்கரை உணவகம் மீது இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் 22 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.